இப்போ வெப்சைட் ஒன்னோட ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக பார்ப்போம். வெப்சைட் ஸ்ட்ரக்சர் சரியாகிக்கிற நேரத்தில் அந்த வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் விசிட்டர்ஸுக்கு என்னோட வெப்சைட்டையும் எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு லேசாகிக்கும். இது முதலாவது விஷயம், பேசிக்கானது. இப்போ அதுக்கு உதாரணமாக சில விஷயங்களை பேசுவோம். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்படின்னா அது பொதுவாகவே நல்ல மாடர்ன் லுக்கோட அப்படி ஒரு ப்ரீமியமான ஃபீல் உண்ட தார மாதிரி நிறைய எலிமேஷன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த நாங்கள் யாரு அப்படின்னு எங்களோட பெருமையை நாங்களே சொல்லிக்கொள்ற மாதிரி அந்த வெப்சைட் இருக்கும். அப்போ ஒரு புதிய ஒருத்தர் வந்தாருண்டா அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒருத்தரை பற்றி பேசுறது தானே, அந்த நேரத்தில் அவரை பற்றின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு கோஆப்ரேட் வெப்சைட் அப்படி எடுத்துக்கொண்டோம்னா அது பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட் எல்லாம் நல்ல ஸ்ட்ரக்சர்டாக நீட்டாகிக்கும். அடுத்தது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கும். அதில் நாங்கள் மிச்சம் கரைச்சல் ஆகி கொண்டு வைக்க தேவையில்லை, எல்லாமே சிம்பிளாக க்ளீனாக தந்திப்பாங்க. சரி, அடுத்ததாக ஒரு ஃபனல் வெப்சைட், சேல்ஸ் ஃபனல் வெப்சைட் அப்படின்னு எடுத்தோம்னா அங்கே ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸ்லையோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் தந்து ஒரு பெரிய லார்ஜ் பட்டன் தந்திருப்பாங்க. நீங்கள் பொதுவாக எந்த வெப்சைட்லையும் பார்க்கலும் அடிக்கடி பட்டன்ஸ் தந்திருப்பாங்க. ஒன்றாவது ஆரம்பத்திலே ஒரு பட்டன் செய்யும், மிடில் நிறைய பட்டன்ஸ் செய்யும், கடைசியாக அந்த பேஜோட எண்டில் ஒரு பெரிய பட்டன் தந்திருப்பாங்க, கால் டு ஆக்ஷன் பட்டன் உண்டு. அதே மாதிரி அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பெருசாக காட்டி அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி என்ன வெப்சைட்டுன்றதை பொறுத்து வெப்சைட்டை ஸ்ட்ரக்சரை நாங்கள் பிளான் பண்ணோம். அடுத்தது வெப்சைட்டை ஸ்ட்ரக்சர்ன்ற நேரம் நிறைய விஷயங்களை புதுசாகவும் ட்ரை பண்ணிப்பாங்க சிலவங்க. உதாரணமாக போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒன்று எடுத்தோம்னா எந்த வெப்சைட்டுமே மெனு பார் மேலே தான் நிற்கும். அதுக்கு உதாரணமாக சில வெப்சைட் எங்களை காட்டிலும் மெனு பார் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக மெனு பாரை சைடில் வச்சு டிசைன் பண்ணக்கூடிய வெப்சைட் செய்யுது. அப்படி இல்லாமல் ஒரு கஸ்டமர் அல்லது ஒரு விசிட்டர் எங்களோட வெப்சைட்டுக்கு வந்தாருண்டா அவர் வெப்சைட்டை 10வது செகண்டில் அல்லது 5வது செகண்டில் அவருக்கு ஒரு பாப்அப் வரும். அப்படி இல்லாட்டி அவர் வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ண தொடங்கினாருண்டா ஒரு 30% எங்களோட வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணின போது ஒரு பாப்அப் அவருக்கு எங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணும். இது மாதிரி எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. இதுவும் வெப்சைட்டை ஸ்ட்ரக்சர் பிளானிங் உங்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமெல்லாம் டீப்பாக பின்னால் பார்ப்போம். இப்போதைக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன்.